பெண்களின் உரிமை தான் மனித உரிமை. இது எனது தாரக மந்திரம். பெண்கள உரிமை மனித உரிமை ஒவ்வொன்றாகவும் பார்ப்போம். அந்த புத்தகத்துக்கு பின்தான் எங்களுக்கு நாங்கள் பெண்களின் கல்வி கற்ற வீதம் என்ன, நடமாடுறது என்ன, பேச்சு, பல துறைகளையும் பெண்களில் கொண்டு வந்தது அந்த யுத்த காலம். அதே கூடுதலாக பெண்கள் நிறுவனங்கள், போராளிகள், எழுத்தாளர்களும் அதிகரித்த காலம் இந்த அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியதாக இருக்குது. அது முதலாவது நாங்கள் மாற்றுத்திறனாளிகளும் பிரச்சனைகளும் அது சரோஜா சிவச்சந்திரன் அவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தை பிரபலமாக கொண்டவர். அந்த யுத்த காலத்தில் நிறைய ஒரு பெண்கள் அமைப்பை அமைச்சு பெண்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பெண் போராளி. அது சமூக ரீதியாக பெண்களுக்காக வேலை செய்தவர். அவரோட அனுபவத்தை நாங்கள் இந்த இடத்துல கண்டமாக கேட்கிறேன். நீங்க கூட மூன்றாவது தலைமுறை சார்ந்த பெண்கள் நீங்க இதுல கலந்து கொண்டிருக்கிறபடியா அவரோட அனுபவம் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு எப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த காலம் மிகவும் ராணுவம் இருந்த காலம், பயங்கரம், நிறைய பயங்கரம் ஆன காலகட்டமே. இடத்தை பத்தி உரிமைகளை பற்றி கதைச்சா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆண் தயவு செய்து வாரீங்களா எல்லா பேரும் வெளியேறிக்கிறார்கள் இருந்தா அமர்ந்து என்ன 4 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு பொறுப்பானவர்கள் தவிர மற்றவர்கள் அனைவரும் தயவு செய்து இவ்விடத்துக்கு வருகை தருமாறு என்னுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆணாதிக்கத்தின் இருந்த ஒரு காலம், யாரும் உரிமையை பற்றி கதைக்க முடியாத ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் தான் எங்களோட முதலாவது பேச போற சரோஜா சிவச்சந்திரன் அவர்கள் தங்களோட கருத்தை சொல்ல போறா. அந்த காலத்தில் அவர் ஒரு பெண்கள் அமைப்பை அமைச்சு பெண்களுக்காக எப்படி பெண்களோட உரிமைகளுக்காக எவ்வாறு வேலை செய்தார், எப்படி வேலை செய்தார்கள் விட பெண்களோட உரிமைக்காக எப்படி பணியாற்றினர், பெண்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வந்த எத்தனையோ பெண்களை இன்னைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார். தன்னை கருத்தை சொல்லுமாறு நான் தேவாக அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். யுத்த காலத்தில் மட்டும் ஆரம்பிக்கப்படவில்லை. யுத்த காலத்துக்கு முன்பே இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இடையிலே தான் யுத்தம் வந்தது. இந்த குறிப்பாக யாழ்ப்பாணம் ஒரு யுத்த காலத்திலே ஒரு பிரபல்யமான எல்லா நாடுகளிலும் ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்து வந்தது. உங்களுக்கு தெரியும். இந்த நிலைமைகளிலே நாங்கள் எந்த விதமான இடப்பெயர்வுமின்றி அந்த பிரதேசத்திலே இருந்து போராளிகளோடும் போராளிகளாக அவர்களோடு இணையாவிட்டாலும் இணைந்தவர்களாக பல வேலை திட்டங்களை செய்து வந்திருக்கின்றோம்.
பல விஷயங்களை நாங்கள் ஆழமாக சமூக ரீதியிலே பார்த்திருக்கின்றோம். இதில் பெண்களை பற்றியும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த விஷயங்கள் குறிப்பாக இளம் சமுதாயத்தினருக்கு பெரும்பாலும் தெரியவில்லை. அவர்களுக்கு இதை பற்றின போராட்டம் பற்றிய எடுகோளோ அல்லது கருத்துக்களோ அவர்கள் மத்தியிலே தெளிவான புரிதல் இன்றும் இல்லை. நான் பல இளம் பெண்களோடு பேசியிருக்கின்றேன். எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது என்றுதான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதிலே இந்த பெண் போராளிகளுடைய பங்களிப்பு பெரும்பாலும் நாங்கள் தமிழினி எங்களுடைய வீட்டிலேயே பெரும்பாலும் பல விஷயங்களை அவர் கலந்துரையாடியிருக்கின்றார். இந்த அவர்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகள் எங்கள் மத்தியிலே விடுபட்டு போய்விட்டது. இந்த விடுபட்ட நிலைமைகளிலே அதனை எவ்வாறு நாங்கள் போராட்டத்தை மட்டுமல்ல அவர்கள் போராடிய சிந்தனைகளை எப்படி நாங்கள் எடுத்து செல்லலாம், சில கருத்துக்களை நாங்கள் எப்படி எடுத்து செல்லலாம் என்பதிலே நாங்கள் சிலர் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த வகையிலே நான் இந்த மாற்றுப் போராளிகள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் அல்லது இது தொடர்பாக சில பெண் பணத்துவ குடும்பங்கள், திருநங்கைகள் இவை போன்றவர்கள் உண்மையாக சமூகத்திலே பார்க்கப்படாத ஒருவர்களாகத்தான் இதுவரை காலமும் இருந்திருக்கிறார்கள். அதாவது பெரும்பாலும் இவர்களை பற்றி நாங்கள் இவர்களுக்கு தெளிவான சமூக புரிதல் இல்லாமல் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் சமூகத்திலே ஒரு கல்வியினர் இவர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் சாப்பிடுகிறார்கள், கூறினார்கள் என்ற நிலைப்பாடுகளுடன் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். இந்த நிலைப்பாடு இன்று உலக நாட்டிலே எப்படி மாறினோம். உண்மையாக நான் 2015ஆம் ஆண்டு நியூயோர்க்கிலே ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் யூஎன் ப்ரோக்ராம் இருந்தது. அங்கே போயிருந்த பொழுது உண்மையாக அங்கே வந்திருந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விரோஸ், பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே வந்திருந்து அவர்கள் தங்கள் சார்ந்தவர்கள் தொடர்பாக அவர்கள் அந்த ஐநா சபையிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தங்களுக்கான உரிமைகளை ஐநா சபையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே நியாயமாக குரல் கொடுத்தார்கள். நாங்கள் குரல் கொடுக்கிறோம். உண்மையாக மாற்றுத்திறனாளிகளை கொண்ட சமூகம் எங்களுடைய நாடுதான். ஆனால் நாங்கள் அதை பற்றி கதைக்கவில்லை. ஆனால் பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சேர்ந்த அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சாட்டை ஒன்று கொடுத்தார்கள். அவர்களை ஐநா சபையிலே அங்கீகாரம் ஒன்றை பெற்றுக் கொடுத்தார். அது ஒரு வெற்றிகரமான செயல்பாடு. அடுத்ததாக இந்த மாற்றுத்திறனாளி திருமணங்கள் தொடர்பாக இந்தியாவிலிருந்து கொல்கத்தாவிலிருந்து பல பெண்கள் வரையிறார்கள். அந்த பெண்கள் கூட அந்த திருநங்கைகளுக்கு உரிய உரிமைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அங்கே இருந்து அவர்களுடைய பிரச்சனைகள் உரிமைகளை அங்கே முன்வைக்கக்கூடிய ஒரு களத்தை அங்கே ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்ப இத்துடன் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான விடயங்கள் கூட அங்கே பெரும்பாலும் ஆராயப்பட்ட விடயமாக பெரும்பாலும் நாங்கள் பெண்கள் என்று ஆராய்வதாக இருந்தால் உண்மையாக பாலியல் வலுவது அல்லது சமத்துவம் இதை பற்றி தான் நாங்கள் சாதாரணமாக பேசிக்கொள்வோம். அரசியல் பெண்கள் இதெல்லாம் சாதாரணமான ஆண்களுக்கு முடித்தார்கள், பெண்களுக்கு முடித்தார்கள். ஆகவே இந்த தொடுபடாத அல்லது விடுபட்ட சமூகங்களை பற்றி நாங்கள் விவரம் இது இன்று உலக நாட்டில் இந்த இவர்களை பற்றி நாங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், இவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை எப்பொழுது உலகளாவிய இந்த மாநாடு இந்த நாடு உங்களுக்கு தெரியும். இலங்கை தொடர்பான 2017 ஜெனீவாவிலே நடந்த ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைகளினுடைய சிறப்பான கலந்துரையாடலிலே 30/1 பிரகடனத்தின்படி சமவாயத்தின்படி இலங்கை தொடர்பான நிலைமாறு கால நீதி தொடர்பான பிரேரணை அங்கே கொண்டு வரப்பட்டது. அங்கே கொண்டு வரப்பட்ட பொழுது உண்மையாக இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய விடயம் அங்கே கூடுதலாக கவலைப்படும். இலங்கை தொடர்பாகவும் மாற்றுத்திறனாளி இது நிலைமாறு கால நீதியிலே எப்படி மாற்றுத்திறனாளிகளுடைய விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்ற
அப்படி ஆராயப்பட்ட பொழுதுதான் உலகளாவிய ரீதியிலே இவர்கள் பற்றிய கவனம் ஈர்க்கப்பட்டது. இதனால் இவர்களுடைய கவனம் ஈர்க்கப்பட்டது. அப்படியாக ஈர்க்கப்பட்ட பொழுதுதான் இலங்கை இவர்களுடைய கவனத்தை இலங்கையிலே வந்து கட்டாயமாக இந்த நிலைமாறுபாடு டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்ற நிலைமாறுபாடு நீதி தொடர்பான செயற்திட்டத்தை ஆரம்பிக்க முற்பட்ட பொழுது மாற்றுத்திறனாளியுடைய கவனம் இவர்களுடைய கையில். அப்பொழுது மாற்றுத்திறனாளிகளுடைய கவனத்திலே போராளிகள், ஏராளமான போராளிகள், சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், பல குறைவீனமுடையவர்களாக காணப்பட்ட சமூகத்திலே மிகவும் பிரச்சனைக்குரியவர்களாக காணப்பட்டார்கள். இந்த ஆர்டிபிஷியல் லிம்ப் பொறுப்புகள் மாற்றுத்திறனாளிகள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது உடல் ஊனம் மட்டுமல்ல, கேள்வி திறனற்றவர்கள், கேட்கும் திறனற்றவர்கள், பார்வை குறைபாடு உடையவர்கள், மூளை குறைபாடு, இப்படியானவர்கள் எல்லாருமே அங்கே உள்ளடக்கப்படுகின்றார்கள். இவர்கள் எல்லாருமே உள்ளடக்கப்படும் பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றிய சிந்தனை, அதாவது அவருக்குரிய செயற்திட்டங்கள் செயற்படுத்தப்படும் பொழுது அந்த செயற்திட்டங்கள் சாதாரணமானவர்களுக்கு பொருந்தும். இப்ப நீங்கள் ஒரு என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பில்டிங் ஒன்று கட்டப் போகின்றீர்கள் என்றால் அங்கே ஒரு அவர்களுக்குரிய ஆதரவான அந்த கைகள் கொண்டு பிடித்துக் கொண்டு போகக்கூடிய ஸ்டாண்டான அதில் நாங்களும் போகலாம் இல்லைங்களா. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் உரியதல்ல. உதாரணமாக நான் கனடாவில் இருக்கும் பொழுது அங்கே அந்த ஷாப்பிங் மால்ஸில் அப்படி ஸ்லாண்டாக போட்டிருப்பார்கள். அந்த ஸ்லாண்டாக போனால் அந்த வீல் சேரில் சாதாரணமாக அவர்கள் போவார்கள். சில பேர் போக முடியாதவர்கள் அங்கே அவர்களுக்குரிய மரியாதை மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அங்கே இருக்கின்ற அந்த உரிமைகளை அவர்கள் பாதுகாக்கின்றனர். அப்படி ஒரு தடவை பார்க்கும் பொழுது ஒரு பெண் அங்கே போய் கொண்டிருந்தால் அவர் சொந்தா போனவர். அவர் போக முடியாமல் கொஞ்சம் தரமோடு என்னுடைய கிராண்ட்சன் இருந்தார், ஒரு 6 இருந்தால் கூட இவர் போய் அந்த அவன் தள்ளி கொண்டு போறார். இவருமே சொல்லவில்லை, அவர் போய் அந்த அவன் தள்ளி கொண்டு போறார். எனக்கு அந்த உணவு வேற இல்லை உண்மையாக என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன செய்யறதுன்றதே நாங்கள் ஓடுறாங்கன்னு பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த உணர்வை பாடசாலைகளிலிருந்து சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் இப்படியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் என்று சொல்லி அந்த சிறுவனுக்கு அந்த ஆரம்ப ப்ரீ ஸ்கூலிலேயே அதை சொல்லிக் கொடுத்துருக்கின்றார். அப்போ நாங்கள் இவ்வளவு போதனை செய்கிறோம், இந்த அளவெல்லாம் செய்கிறோம், எங்களுக்கு அந்த உணர்வு வரவில்லை. உணர்வு கட்டாயமாக வர வேண்டும். அப்போ அந்த உணர்வை ஏற்படுத்துவது தான் முக்கியமானதாக தெரிகிறது. இப்போ இலங்கையை பொறுத்தளவிலே 2012ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு செய்தார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். 8 குடித்தொகையிலே 8.7% மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள். அப்ப இவர்களுக்குரிய செயற்பாடு அரசாங்கம் என்ன செய்கின்றது? இவை போன்ற நலன் திறமைகளை எல்லாம் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய செக்ஷுவல் நீட்ஸ், அதாவது அவர்களுடைய பாலியல் சம்பந்தமான தேவைகள் எப்படியாக அவர்கள் திருமணம் செய்ய இந்த மாதிரியாக அவர்கள் திருமண ஆசைகள், விருப்பங்கள், அவர்களுடைய உணர்வுகள் எப்படி மதிக்கப்படுகின்றது என்பது பற்றிய அது முற்றாகவே சமூகத்தால் விடுபட்டு போய்விட்டது. ஆகவே இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி சிந்தித்து பார்த்துருக்கிறோம். அப்போ இவை எல்லாவற்றையும் நாங்கள் மறந்துவிட்டோம். இந்த சிந்தனைகள் எல்லாம் எங்களுடைய சமூகத்திலே எல்லோருடைய மத்தியிலேயும் வர வேண்டும். அவர்களும் மனிதர்களாக, பெண்களாக, பெண்களுக்கு இருக்கின்ற சகல உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்களை அப்படியாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். இலங்கையிலே உண்மையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 41% வேலை பார்க்கிறார்கள். வேலை என்னென்னா வேலை பார்க்கிறார்கள்னா சில உண்மையாக எங்களுடைய அரசு சுற்றுநிறுவனத்தில் 3% அரசு தொழில் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. இந்த 3% தொழில் கொடுக்க வேண்டும் என்பதிலே எங்களிடம் பிரதேச சபைகள் இருக்கின்றன, மாகாண சபைகள் இருக்கின்றன, பாராளுமன்றம் இருக்கின்றது, இங்கே அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், பெண் அரசியல்வாதிகள் இருக்கின்றனர். இவர்கள் எல்லாம் என்றாவது இந்த 3% பற்றி பேசியிருக்கின்றனர். ஒன்றுமே இல்லை. யாருமே தங்களோட பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும், தங்களுடைய சகோதரர்களுக்கு வேலை கொடுக்கணும், தங்களுடைய மனைவிமாருக்கு வேலை கொடுக்கணும். இதுதான் அரசியல்வாதிகளுடைய செயலாக இருக்கிறது. தவிர இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்
லிஃப்டில் வேலை செய்கின்றார். அவர்கள் எந்த இடத்திலே அவர்களுக்கு பொருத்தமான வேலைகள் இருக்கின்றனோ அந்த வேலைகளிலே அவர்கள் அமர்த்தப்படுகின்றார்கள். ஆகவே இந்த பிரதேச சபைகள் நாங்கள் உங்களை அனுப்புகின்றோம். உங்களை சொன்னார்கள் அரசியல் என்றால் தீர்மானம் எடுக்கின்ற முடிவு தான் அரசியல். ஆகவே தீர்மானம் உங்கள்கிட்ட கையில் தான் இருக்கின்றது. நாங்கள் ஆலோசனையை கூடலாம். நீங்கள் தான் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இப்படி செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கத்தான் உங்களை நாங்கள் அங்கே அனுப்புகிறோம். சும்மா நீங்கள் சண்டை போட்டுட்டு வருவதற்கு நாங்கள் உங்களை அனுப்பவில்லை. ஆகவே அந்த வகையில் நீங்கள் அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய வகையிலே அந்த செயல்பாடுகளை நீங்கள் இவர்களை நீங்களே முன்னுக்கெடுக்கவில்லை என்ற கேள்வி என்னிடம் பல தடவை இருக்கிறான்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே அடுத்ததாக இந்த வேலை திட்டங்கள், அரசாங்க வேலை திட்டங்கள், அரசாங்கம் ஐநா சபைக்கு கால நீதியை நாங்கள் செயல்படுத்துவோம். இதுக்காக பல வேலை திட்டங்களை காட்டுகிறார். நம்ம மாற்றுத்திறனாளிகள் பற்றிய செயல் திட்டத்திலே ஒரு கன்வென்ஷன் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுடைய கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷன் 2013 ஏற்படுத்தப்பட்டது. இதன்படி கட்டாயமாக அவர்களுக்கு நீண்ட விசைகள் செய்து கொடுக்க வேண்டும் அரசாங்கம் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ எங்களுக்கு சீரோ கன்வென்ஷன் இருக்கிறது. அப்போ தெரியும் சீரோ கன்வென்ஷன் 1979 ஆரம்பித்து 1991 ஆண்டு இலங்கை அரசாங்கம் அதை அங்கீகரித்தது. அப்போ இந்த சீரோ கன்வென்ஷனில் இவர்களை பற்றி இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரிவாக குறிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கம் என்ன வேலைகளை இவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுக்கு பிறகுதான் இந்த என்வாரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பில்டிங் ஹாஸ்பிட்டலில் போனால் அவர்களுக்குரிய அவர் போகக்கூடிய மாதிரியான வசதிகள், லிஃப்ட் வசதிகள், அப்படி பல வசதிகள். நீங்கள் ரோட்டால் போகிறதுனால அவர்கள் போகக்கூடியதாக பேமெண்ட்ஸ், அப்படி பல வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் ஏதாவது செய்து கொடுக்குறேன் அதனால காணவில்லை. அப்படி ஒன்றுமே செய்யணும். இதற்கு அப்பால் நாங்கள் என்ன செய்யலாம், இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று பல தேவைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. முதலாவதாக நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே அவர்களும் ஒருவராக மதிக்கப்பட வேண்டும். முதலாவதாக நாங்கள் எடுத்துகின்றோம். ஒரு மாற்றுத்திறனாளி வந்தால் கொஞ்சம் தள்ளி அங்கால போவோம். அப்படி போகின்ற நிலைமைகள் இல்லாமல் நாங்கள் அந்த நிலைமையிலிருந்து வர வேண்டும். அடுத்ததாக நான் எனக்கு பல விஷயம் இருக்கிறத தாய்மாப்பட்டு சொல்லிவிட்டார்கள் என்றாலும் இந்த கடைசியிலே நான் இந்த சந்திப்பிலே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இந்த படைப்பாளிகள், நாங்கள் படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், புலவசாரி எல்லாரையும் நாங்கள் அழைக்கின்றோம். இந்த எங்களுடைய போராளிகள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தார்கள். அவர்களுடைய படைப்புகள் எத்தனை இருக்கின்றது. உண்மையாக நான் என்னுடைய ஸ்கிரிப்டிலே போட்டிருக்கின்றேன். வெட்டிச்செல்வியினுடைய நூல்களை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். தமிழினுடைய கூர்வாளர் நூலை பற்றி நான் குறிப்பிட்டேன். எத்தனை போராளிகள் மரணமாக எத்தனையோ அருமையான கவிதைகளை எழுதுகின்றார்கள். அவர்களுடைய பேர் தெரியாமலே அவர்கள் எழுதி கொள்கிறார்கள். அந்த கவிதைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த எங்களுடைய வரலாற்று பின்னணி, அவருடைய போராட்டத்தினுடைய வடிவங்கள் எல்லாமே அங்கே வெளிவருகிறது. அதை நாங்கள் எடுத்து காட்டுகின்றோமா அல்லது எங்களுடைய மேகசைன்கள் ஒன்றையாவது நாங்கள் பெருசிருக்கின்றோம் இல்லை. ஆகவே இது எங்களுடைய பெண்களுடைய திறமை. போராட்டத்தை நீங்கள் ஒரு பக்கம் விடுங்கள், அவருடைய படைப்புகள், திறமைகள், அவருடைய திறமைகளை பார்த்து எத்தனையோ பெண்கள் அவர்களுக்கு பின்னாலே போனார்கள். ஆகவே அதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே அந்த திறமைகள் என்று எங்கே போய்விட்டது. ஆகவே அவர்களை நாங்கள் அவருடைய திறமைகளை மதித்து அவர்களுக்கு உரிய சங்கத்தை நான் இங்கு வெற்றிச்செல்வி இங்கே இருப்பது எனக்கு சரியான பெருமையாக இருக்கின்றது. அவர் வர வேண்டும் என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் வந்திருக்கிறார். ஆகவே நான் பல விஷயங்கள் இருக்கின்றன. எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அடுத்ததாக பெண் போராளிகள் பற்றி வெற்றிச்செல்வி எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சரியான சந்தோஷம். ஒத்துழைப்பு தரணும். உங்கள்கிட்ட கையில உள்ளது எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அமைதியா கண்களை மூடி ஒருக்கா நிமிர்ந்திருக்கும். எங்களுடைய முள்ளர் கண்ணுகளை நிமிர்த்தி
எங்களை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஒன்றும் பாரம் வேண்டாம். சுகமா, அமைதியா, சந்தோஷமா கண்களை மூடிக்கொள்வோம். உங்களுடைய சுவாசத்தை ஒரு காலமா எடுத்து வெளியில விடுவோம். அமைதியா இருக்கிறோம். எங்களோட மனம் காற்றாக இருக்குது, வெள்ளை தாளாக இருக்குது, வெள்ளை பூவாக இருக்குது. நல்ல சுவாசத்தை உள்ளுக்கு எடுப்போம். சூடான காற்றை வெளியே விடுவோம். மெல்லவா கண்களை திறந்து கொள்வோம். இந்த அமைதியை போயிடுவோம். நன்றி. நான் ஒரு உள சமூக பணியாளராக கடந்த 1 வருஷமா வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதுல நான் அனுபவிச்ச அந்த அமைதியையும் அந்த சுகத்தையும் இந்த 1 நிமிஷத்துல எல்லாராலையும் உணர முடியும் என்று சொல்லி காட்டுறதுக்கான ஒரு சின்ன விஷயமா நான் இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்பினேன். ஒத்துழைச்சதுக்கு நன்றி. 2வது விஷயம், நான் ஒரு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சார்ந்தும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் அமைப்பை நாங்கள் கடந்த வாரம் இலங்கை முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்களோட வேலை செய்ய தகுந்த ஒரு அமைப்பாக தேசிய மட்டத்தில் பதிவு செய்து அந்த தேசிய பதிவில் ரொம்ப நன்றி. பெண் போராளிகள் பற்றி நிறைய கற்பிதங்கள் இருக்குது. இந்த பெண் போராளிகளுடைய கற்பிதங்கள் எங்க இருக்குது, எப்படி இருக்குது, நீங்க எந்த அளவு தூரம் அதுல இருக்கிறீங்க, இந்த விஷயத்தை பாக்குறது மட்டும்தான் இந்த 10 நிமிஷத்தின் நோக்கம். 15 நிமிஷம் 5 நிமிஷம் போயிட்டு வச்சுக்கொள்ளுவோம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் சரியா ஒத்துழைச்சீங்கன்னா ஒரு சரியான ஒரு என்னன்னு சொல்றது தெளிவான ஒரு மனநிலைக்கு நாங்கள் எல்லாரும் வரணும்ன்றது இந்த விருப்பம். அந்த விருப்பத்துக்கு அமைய நீங்க உங்களோட ஒத்துழைப்பை விரும்புறது. பெண் போராளிகள் எல்லாம் போருக்கு பிறகு வீட்டுக்குள்ள முடங்கிட்டிடம், அவங்களோட வீரமெல்லாம் அழிந்து போச்சு. அவங்க ஓரளவுக்கு கைவிடப்பட்ட அல்லது சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று எங்களுடைய சமூகத்தில் கருத்து இருப்பதாக நம்புகின்றவர்கள் அல்லது அப்படித்தான் இந்த சமூகம் பெண் போராளிகளை பார்க்கிறது என்று நினைப்பவர்கள் கைகளை 1 நிமிஷம் உடனே தூண்டும். சமூகம் பெண் போராளிகளை ஒதுக்கி இருக்கிறது, புறக்கணித்திருக்கிறது, பாரபட்சம் காட்டுகிறது. நன்றி. அரைக்கரவாசி பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க. மாற்றுத்திறனாளி பெண்கள் போராளி பெண்களாக இருந்த மாற்றுத்திறனாளி ஆகியவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளி பெண்கள் இவர்களை சமூகம் புறக்கணிக்கிறது. அவர்களுக்கான வாய்ப்பு வசதிகள் அத்தனையும் பற்றி எந்த கவலையும் பற்றி இருக்கிறது, அரசாங்கம் உட்பட அனைவருமே பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று கருதுபவர்கள் கைகளை எடுக்கும். நன்றி. பெண் போராளிகள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் பாலியல் ரீதியான விடயங்களில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான பாலியல் சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நாங்கள் சமூகம் அப்படி பார்க்கிறது என்ற வகையில் அவர்கள் புறக்கணிக்கத்தான் படுகிறார்கள் என்பவர்கள் கையெழுத்து. பெண்களே புறக்கணிக்கப்படுகிறார்கள். நன்றி. இவ்வளத்தை மச்சிக்கொண்டு மட்டும் பார்ப்போம். நான் ஒரு பெண் போராளி. நான் 18 வருஷம் போராட்டத்தில் இருந்தேன். நானும் மக்களோட மக்களா உள்ளுக்கு வந்தேன். நானும் படையினரிடம் சரணடைஞ்சேன். நானும் புனர்வாழ் முகாம்ல 1 வருஷம் இருந்தேன். நான் படையினரால் பாலியல் சித்திரவதைக்கோ பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கோ ஆளாகினேன் அல்லது ஆளாகவில்லை என்ற விதத்தில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதெல்லாம் என்னுடைய கேள்வி அல்ல. நான் சொல்ல வருவதற்கும் ஒரு பொது புத்தியாக போராட்டத்தில் இருந்து சரணடைந்த பெண் போராளிகள் எல்லாம் படையினரால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மானபங்கப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள், அடைத்து வைத்து சித்திரவதைப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களை மிக மோசமான நிலையில்தான் படையினர் நடத்தினார்கள் என்று நீங்கள் இவ்வளவு நாளும் கேள்விப்பட்டதை வைத்து சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் நான்
படையினரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருப்பேன் என்று நம்புகிறீர்கள், அல்லது அப்படி நம்பினாலும் என்னை ஒரு பெண்ணாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்பவர்கள் மட்டும் கையெழுத்து. நன்றி. இன்னொரு கேள்வி, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கணவராக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அல்லது உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய மனநிலையில் இருந்து சொல்லுங்கள். இந்த சமூகத்தில் பெண் போராளிகள் எல்லாம் படையினரால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை, அவர்களால் இந்த சமூகத்தில் தலைநிமிர்ந்து வாழ முடியாது என்று நினைக்கவில்லை என்பவர்கள் கையெழுத்துங்கள். உங்கள் வீட்டில் எங்களை பற்றி அப்படியான பார்வை இல்லை என்பவர்கள் கையெழுத்துங்கள். நன்றி. எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது அரைக்கரவாசி இருக்கிறோம், எல்லாவற்றிலும் அரைக்கரவாசி இருக்கிறோம். அப்ப சமூகம் என்பது யார்? நாங்கள் எல்லாரும் தான் சமூகம். நாங்கள் அனைவரும் இந்த சமூகத்திற்குரியவர்கள். நாங்கள் என்ன நினைக்கிறோம் அதுதானே இந்த சமூகம். அவ பொது புத்தி சொல்கிறது எல்லா பெண்களும் படையினரால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள். பொது புத்தி சொல்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கை இல்லை. பொது புத்தி சொல்கிறது மாற்றுத்திறனாளிகள் பெண் போராளிகளுக்கு பழைய மாதிரியான சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை, நடமாட சுதந்திரம் இல்லை என்று பொது புத்தி சொல்கிறது. ஆனால் உண்மை நிலவரம் நடைமுறை எப்படி இருக்கிறது? இந்த நடைமுறையை வைத்து நாங்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம்? இந்த நடைமுறைக்கும் பொது புத்திக்கும் இடையில் இருந்து அல்லாடுபவர்களாகவே நாங்கள் பொதுவான சொற்பிரயோகங்களை பயன்படுத்துகிறோம். பொதுவாக சொல்கிறோம், பெண் போராளிகள் எல்லாம் வீதிக்கு வந்து விட்டார்கள், அவர்களை யாருமே கவனிப்பதில்லை. வீதிக்கு வந்தா என்னப்பா, வீதியில வந்த பிறகுதான் சுதந்திரமா போராடணும், நீங்க வீதிக்கு தானே வாருங்க, வீதிக்கு வர்றத ஒரு கடலவன்னு சொல்றீங்க, அடுத்த நிமிஷமே கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன்? அது எனக்கு பெரிய கேள்வி. ஒவ்வொரு பெண்ணும் தானாக முன்வந்து கருத்து சொல்வதற்கு தடைகள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதற்கு நாங்களே எங்களை சொல்லிக் கொள்வோம். எங்களோட பெண்கள் எல்லாம் அப்படித்தான், பெண்கள் எல்லாம் விட மாட்டாங்க, பெண்களே பெண்களை கூட சொல்லுவாங்க. உண்மையா கூட மேனேஜர்கிட்ட யோசிப்பாங்க, உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய அண்ணன்களையோ உங்களுடைய தம்பிகளையோ எத்தனை பேர் ஒரு போராளியாக இருந்த பெண்ணுக்கோ அல்லது ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கோ திருமணம் செய்வதற்கு நீங்கள் நீங்கள் மாற்ற வேண்டும் என்றத உங்களோட மனசுக்குள்ள இல்லாமலுக்கு மற்றவர்களுக்கு கை காட்டுவான். ஏன் மற்றவர்களுக்கு யோசிப்பான்? நாங்க எங்களுக்குள்ள மட்டும் எப்படி என்றத ஒரு நிமிட கணக்கான அதை எடுத்து யோசிச்சு பார்ப்போம். நாங்கள மற்றவர்களுக்கு குற்றம் சொல்றதுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் எப்படி போராளிகளை பார்க்கிறோம், நாங்கள் எப்படி மனுஷரா மதிக்கிறோம். விபச்சாரி என்பது மிக மோசமான சொல் நம்மளுடைய சமுதாயத்தில். என்னது அப்படி இன்னொரு மனுஷன் உரிமையாது அவங்களோட விருப்பம், அவங்களோட கற்பப்பை, அவங்களோட யோனி, அவங்களோட உடம்பு, அவங்க யார்ட்டையும் போவாங்க, யார்ட்டையும் விற்பாங்க, யாருக்கும் சும்மா விடுப்பாங்க, அது அவங்களோட பிரச்சனை. இவ்வளவு சிம்பிளா காயப்படுத்துறோம். அப்படித்தான் பெண் போராளிகளையும் காயப்படுத்துறாங்க. ஆனால் அதை காயமாக ஏற்றுக்கொள்றதையும் காயம் இல்லாமலுக்கு விட்டுட்டு சிரிச்சிட்டு போறதையும் தாங்கிக் கொள்ற சக்தியும் அல்லது அதுல இருந்து விடுபடுற சக்தியும் யாருக்கு வரணும்டா? நாங்க சொல்ற சமூகத்துக்கு இல்ல, ஒவ்வொரு மனுஷருக்கும் வரணும். நாங்கள் யார்? நாங்க எப்படி மற்றவங்களை ஏற்றுக்கொள்றோம்? இந்த கண்டோட எல்லாரும் மகா என்று கண்டுபிடிக்கிறோம். அது மனசுல இருந்து வந்தா உண்மையானதா தொடரும். என்ன மனசுல இருந்து வந்தா உண்மையானதா தொடரும். அதுதான் நீடிக்கும், அதுதான் நிலையானது. அந்த நிலையானதை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு பாதையாக, ஒரு ஊடகமாக, ஒரு நூலாக நான் இன்னைக்கு உங்களோட கலந்து கொள்றதுக்கு வந்தேன். இந்த நூலை இறுக்கி பிடிச்சு கொள்ளணும். இந்த நூல் அறுபடாத ஒரு நூலா, பெண் விடுதலை கருத்துக்களை முன்னெடுக்கிற ஒரு நூலா, எல்லாருக்குமான ஒரு புரிதலை கொண்டு வர, மனுஷன் மதிக்கிற ஒரு உறவு பாலமா இந்த இடம் கட்டி எழுப்பப்படணும். இந்த உறவுகளும் தொடர்புகளும் அப்படித்தான் நிலைக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். மாற்றுத்திறனாளிகள் பற்றி கணக்க இதுல முன்னது கதைச்சபடியால நான் ஈஸியா ஒன்று சொல்றேன். இந்த நடைமுறை என்று இருக்குது. இந்த நடைமுறையில இன்றைக்கு மாற்றுத்திறனாளி பெண்கள் முக்கியமா நாங்கள் அதுக்குள்ள நிறைய போராளி பெண்கள் இணைஞ்சிருக்கிறோம். அந்த போராளி பெண்களும் மாற்றுத்திறனாளி பெண்களுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் நாங்கள் ஒரு பலமாக கட்டியெழுப்பப்பட்டு கொண்டு வரோம். நாங்களாகவே சில தீர்மானங்கள் எடுத்தோம். எங்களுக்கு இந்த கட்சி அரசியலாலேயோ அல்லது இலங்கை அரசியலாலேயோ என்ன நன்மை தீன்மை வரும் என்றதை பற்றி எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஏனென்றா அதை மாற்றுற சக்தி தனிப்பட்ட எங்களுக்குள்ள இல்லை. ஆனால் 10 பேரை இல்லை 10,000 பேரை சிந்திக்க தூண்டுற சக்தி எங்களுக்கு இருக்கின்றதை நாங்கள் அசைக்க முடியாத ஒரு உறுதியாக நம்புறோம். அந்த உறுதியின் அடிப்படையில
இப்ப சீக்கிரமா வடமாகாணத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய 8 பஸ் கொள்வனவு செய்ய போறாங்க. அந்த 8 பஸ்ஸும் ஒரு இலங்கையில மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு தூரம் வசதியாக ஏற்படுத்த போகுது, அதால மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட போறாங்க, அல்லது அவங்களுக்கு இலகுவா இப்படி ஒரு போக்குவரத்து என்ற ஒன்று இலங்கை அரசாங்கத்திலேயே போக்குவரத்துல ஒரு மாற்றம் வருமெண்டா அதுக்காக குரல் கொடுக்கிற ஒரு முதல் சக்தியாக மாற்றுத்திறனாளி பெண்கள் இருக்கிறாங்க. இரண்டாவது விஷயம், எங்களுடைய தேசிய பதிவை நாங்கள் செய்ததுக்கு காரணம் இலங்கை அரசியல் அமைப்புல சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதுல பெண்களுக்கான சட்டங்கள் மாற்றுத்திறனாளி பெண்களை குறிப்பா பாரபட்சப்படுத்தப்படாம நடக்கிற அல்லது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி பெண்ணும் அல்லது ஒவ்வொரு பெண்ணும் தானாக இருக்கிற சுய புத்தியோட இருக்கிற சில சொற்களையாவது அந்த சட்டத்துக்குள்ளால கொண்டு வர வேண்டும் என்றது அசைக்க முடியாத நம்பிக்கையும் விருப்பமும் அதை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளி சிறுவர்களை நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களோ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரோ உங்களோட சொந்தக்காரரோ எத்தனையோ பேர் பள்ளிக்கூடம் அனுப்பாம அவங்களுடைய கல்விகளை மறுத்து வீட்டுக்குள்ள தான் முடக்கி வச்சிருக்கிறோம். நாங்கள் பார்த்து கொண்டு போறதே நாங்கள் சமூகத்துக்கு செய்கிற அந்த சிறுவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய குற்றம் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கல்விக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் ஏதாவது சின்ன விஷயத்த செய்திகளா சரி, பள்ளிக்கூடம் போகாம இருக்கிற ஒரு சிறுமிய ஒரு சிறுவனை மாற்றுத்திறனாளிய அந்த குடும்பத்துக்கு மட்டும் லேசா ஒரு விழிப்புணர்வு கொடுத்து பள்ளிக்கூடம் அனுப்பினா காணும். இப்ப அடுத்த எங்களோட ப்ரொபோசல் அரசாங்கத்தை கேட்கிறோம். அரசாங்கத்தின் திட்டத்துல கல்வி திட்டத்துக்குள்ள இலங்கை முழுவதும் இருக்கிற மாற்றுத்திறனாளி சிறுவர்கள் உயர்தரம் படிக்கும் வரைக்குமாவது அவங்களுக்குரிய கல்வி செலவு அரசாங்கம் பெருந்தொகையா ஒதுக்க வேண்டும். அது அடுத்த வருஷ பட்ஜெட்ல வரும். இந்த வருஷம் போன வருஷ பட்ஜெட்ல நிதி அமைச்சோட நாங்கள் சந்திச்சு திரும்ப கதைச்சிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான இல்லம் ஒன்று வடமாகாணத்துல கட்டப்பட இருக்குது. அது வடமாகாணத்துல கட்டப்பட்டாலும் இலங்கையில உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளி பெண்களும் அந்த வசதிகளை அனுபவிக்க வேண்டும் அல்லது விரிவுபடுத்த வேண்டும் என்றது எங்களோட ஒரு நீண்டகால நோக்கம். அந்த நோக்கத்திற்கு அமைய சாதாரணமாக போன வருட தேசிய பாதுகாட்டில் ஒதுக்கப்பட்ட நிதிய பெருந்தொகையாக்கி 10 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அரசாங்கத்துக்கு புகழாரம் அல்ல, எங்க அடிக்கணும், எங்க பில்லோணும், எங்க ஆட்டணும், எங்க பாடணும் என்றது நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் அந்த இடத்துல அதை சரியா செய்தோம்டா அந்த விளைவு எத்தனையோ ஆயிரம் பேருக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எங்கட பாலிசி தான் வாழ்க்கையை கொண்டாடணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தர் நோகடிக்க கூடாது, எல்லாரும் நாங்கள் மனுஷரா மதிச்சு எல்லாரும் வாழ்க்கையை